ம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங். நாங்கள் இப்போ டிஸ்கஷனை தொடங்குவோம். 2026 பெட்ஜுக்குரிய அது இந்த இந்த கிழமை லாஸ்ட்டாக மண்டேல திங்கக்கிழமை நடந்த எக்ஸாம் பேப்பர், மார்ச் மாதத்தில் நடந்த எக்ஸாம் பேப்பர். அந்த எக்ஸாம் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் பேப்பர் 2026 பெட்ஜுக்கு நடந்த பேப்பர். அப்போ இதில் போட்டிருக்கல 2025 தான் நடந்திருக்கு. ஆனால் எக்ஸாம் இந்த யார் பெட்ஜை இன்னும் ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க 12 பெட்ஜ். ரைட். இந்த பேப்பர் தொடங்கும் போது இப்போ நாங்கள் நிறைய பேப்பர்கள் இருக்கும் போது செஞ்சோம். இப்போ இந்த பேப்பரில் இதை செய்யக்குள்ள நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கொள்கிறேன். இந்த பேப்பரில் நான் நேற்று தான் கைக்கு எடுத்த பேப்பர் இருந்தேன். நான் நேற்று தான் கைக்கு எடுத்தேன். அது எனக்கு இன்னும் ஒரு கேள்வியாலும் செஞ்சு பார்க்க கிடைக்கல. இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். அப்போ இப்போ எங்களுக்கு வேணும்னா இந்த கேள்வியை செஞ்சு பார்த்து இதில் இவங்க ஸ்கீம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கீமையும் செக் பண்ணி பார்த்து அதுக்கு பிறகு இது மாதிரி ஒரு டிஸ்கஷன் உண்டு, வீடியோ ஒன்று செய்யலாம். அந்த டைமில் நான் கேள்வியை பார்க்கக்குள்ளே எனக்கு இது தான் விட வரப்போகிற என்னன்னு தெரியும். இப்போ நான் செய்ய போகிறது எப்படி என்னென்னா, எனக்கு இந்த கேள்வியோட விட தெரியா, விட இருக்கு, நான் அதை பார்த்தில்ல. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். அப்போ சில நேரங்களில் பிள்ளையும் வரையிலும் ஏன்னா அந்த என்னதான் ஆசிரியர் ஒன்றாக இருந்தாலும் அந்த நம்பர்கள் பிழையான அல்லது கேள்வி அளிக்கிறதாவது முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று பார்த்து படாவிட்டால் பிழையாகும். அது அது நோமல். அப்போ நீங்கள் இது லைவ் டிஸ்கஷனில் செய்கிறதுக்கு காரணம், இப்போ நீங்கள் ஆன்லைனில் இருக்கிற மாணவர்கள் கொஞ்சம் சப்போர்ட் மைக் ஒன் பண்ணி சப்போர்ட் ஒன்று பண்ணணும் பெருக்கல் பிரித்தலுக்கு, அடுத்தது செறிப்பில் விட்டு அதை தாக்குறதுக்கு. அப்போ தான் இந்த டிஸ்கஷன் நல்லா போகும். அப்போ இதில் நான் படித்து தரத்துக்கு ட்ரை பண்ணுற விடயம் என்னென்னா, இந்த கேள்விகளோட விடயன்றதை விட மேலதிகமாக ஒரு கேள்வி எப்படி அணுகலாம், புதுசாக ஒரு புதிய ஒரு கேள்வி வார நேரம் எப்படி அந்த அணுகிறதுக்கு பழகினா எப்படியுமே என்னதான் நாங்கள் நிறைய கேள்விகள் செஞ்சாலும் ஃபைனல் எக்ஸாமில் வரப்போகிறது புதிய ஒரு பேப்பர். அந்த புதிய பேப்பரில் நாங்கள் அந்த கேள்விகளை எப்படி அணுகிறேன்னு பழகிறது தான் முக்கியம். இப்போயும் நாங்கள் இதில் கொஞ்சம் ஸ்லோவாக செய்வோம் இந்த பேப்பரை. ட்ரை பண்ண படித்து தரத்துக்கு ட்ரை பண்ணுறது கேள்வியோட விடையை மட்டும் இல்லை, அது விடையும் தான். அதோட மேலதிகமாக அந்த ஒரு கேள்வி ஒன்று புதுசாக பார்க்குற நேரம் எப்படி அதை அணுகலாம், அப்போ என்னென்ன மெத்தடில் இதை யோசிக்கலாம், எப்படி இதை குயிக்காக போகிறதுக்கு ஐடியா எடுக்கலாம், இதை மாதிரி விடயங்கள் தான் நாங்கள் இங்கே கூட கவனம் எடுக்க போகிறோம். ரைட், நாங்கள் நேரடியாக டிஸ்கஷன் இருப்போம். சரி, முதலாவது கேள்வியிலிருந்து வருவோம். பிசுக்குமை குணகமானது பஸ்கால் செக்கன் எனும் எஸ்ஐ அலகை கொண்டது. பஸ்கால் செகண்ட் எஸ்ஐ அலகு தந்தீங்கன்னா அடிப்படை அலகுகளால் மட்டுமல்ல எஸ்ஐ அலகு எழுதலாம், இருக்கிற மற்ற விசேட அலகுகளையும் பாவிச்சு எழுதிலும். ரைட். பஸ்கால் செகண்ட் எனும் எஸ்ஐ அலகை கொண்டது. எஸ்ஐ அடிப்படை அலகுகள் சார்பாக இவ்வளவானது. அப்போ பஸ்கால்னு அமுக்கத்துக்குரிய அலகு. அப்போ அமுக்கத்தை பற்றி எங்களுக்கு ஒரு ஐடியா உண்டு இருக்கணும். அப்போ தானே எங்களுக்கு இந்த விடைக்கு போகிறதுக்கு லேசு. அமுக்கம் பற்றி அடிக்கடி வர, அதோட இங்கே செகண்டால பெருக்கிற விடயம் உண்டு இருக்கு. அமுக்கம்ன்றது விசையின் கீழ் பரப்பு. அப்போ விசைன்னு வரக்கொள்ளே கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 திணிவு தர ஆரம்பிடுங்க. இதுதான் விசை. இதை நாங்கள் விசையின் கீழ் பரப்பு பரப்பளவு எம் வர்க்கத்தால் பிரிக்கிறோம். இது விசையின் கீழ் பரப்பு. அப்போ அமுக்கத்துக்குரிய அலகு கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2. இதை இங்கே என்ன செய்யறேன்டா செகண்டால பெருக்குறோம். இது நாங்கள் செகண்டால பெருக்குறோம். இப்போ இது அமுக்கமில் செகண்டால நாங்கள் பெருக்கிறோம். இதை நாங்கள் செகண்டால பெருக்கினா செகண்ட் -2 செகண்ட் -1 வரும். அப்போ எங்களுக்கு இது ரெண்டையும் பார்த்து கிலோகிராம் மீட்டர் -1 அப்படியே இருக்க செகண்ட் -2 செகண்ட் -1 வரும். அப்போ கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -1 ரெண்டாவது வீடியோ போடலாம். பிசுக்குமை குணகம்ன்றது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டர்ஸில் படிக்கிற ஒரு விடயம். அப்போ அங்கே அதில் நாங்கள் படித்ததுக்கு பிறகு இதை விட கொஞ்சம் இலகுவாக யோசிக்கலாம். ஆனால் இனி பஸ்கால் செகண்டத்தை வச்சு ஈஸியாக விடைக்கு போயிடும். அமுக்கத்திட அழகை எங்களுக்கு எழுதிலும், அமுக்கத்திட அழகை உங்களுக்கு கொஞ்சம் பழக்கம்டா ஒரு அடிக்கு எழுதலாம். கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2 அது செகண்டால் பெருக்கி எங்களுக்கு விடைக்கு போகலாம். அப்போ ரெண்டாவது விடைக்கு போகிறதுல பெரிய சிக்கல் உண்டு இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தது
அடுத்தது போம். சமுத்திர அலைகளின் அலைநீளத்தை லம்டாவும் சமுத்திரத்தின் ஆழம் எச்சும் புவியீர்ப்பு ஆர்முடுகள் ஜியும் கடல் நீரின் அடர்த்தியை ரோவும் குறிக்கையில் இக்கணியங்களுக்கான சார்பா பின்வரும் கோவைகளுள் இது கதி. அப்ப இன்னுமே நீங்க இப்ப அதை பத்தி படிச்சில்ல அப்படி இதா இருந்தாலும் எங்களுக்கு இங்கே முக்கியமான தேவையான பாயிண்ட் கதியிட அழகுக்கு பொருத்தமா வாரா. இப்ப கதியிட அழகு பரிமாணத்துக்கு பொருத்தமா வாரா அண்டு பார்த்தா சரி கதின்றது மீட்டர் பர் செகண்ட். அப்ப இதுல ஏதாவது உண்டு மீட்டர் பர் செகண்டுக்கு வருதா என்று பார்க்கறது தான் நீங்க முக்கியம். இங்கே ஜின்றது ஆர்முடுகள்னு தந்திருக்கு. ஜின்றது ஆர்முடுகள், அடர்த்தி ரோன்றது லெம்டான்றது அலை நீளம். அப்ப ஏதோ ஒரு நீளம். எச்ன்றது ஆழம், அதுவும் ஒரு நீளம் உண்டு. அப்போ நாங்கள் சும்மா இந்த ஓண்டுக்கும் இங்கே பார்த்துக்கொள்வோம். இங்கே மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 அதை மீட்டரால் பெருக்கிற அதுக்கு வர்க்கம் மூலம் எடுக்கிறது. இப்போ இதில் எங்களுக்கு மீட்டர் பர் செகண்ட் வரும். இது ஜியில் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 அதை மீட்டரால் பிரிக்கிறோம், அது கேன்சல் ஆகும். ஆகவே அதுக்கு வர்க்கம் மூலம் எடுத்தால் செகண்ட் மைனஸ் 1 தான் வரும். இது அடர்த்தி ரோஜியச்சுன்றது சக்தியலை அமுக்கத்துக்கு ஒரு சக்தின்னா அந்த அழகு கனவுக்குரிய சக்தி. நான் இப்போ உங்களுக்கு விலங்கு இப்படியெல்லாம் சேர்த்து அதில் குயிக்காக போகலும். கிலோகிராம் அடர்த்தின திடீர்னு கனவளவு மீட்டர் மைனஸ் 3, அது பிறகு மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 மீட்டர். இது எல்லாத்தையும் வர்க்கம் மூலம் எடுக்கணும். அப்போ அதில் கிலோகிராம் கொண்டு வர எப்படியுமே இது கொண்டு வராது. இது மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 கீழ் அடர்த்தி. அப்போ கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. அப்போ அதில் கிலோகிராம் கொண்டு வரும், எங்களுக்கு விடைக்கு போக முடியாது. அடுத்ததுக்கு வந்தால் அடர்த்தி இதுலேயும் வருது. அடர்த்தியில் அதுலேயும் கிலோகிராம். அப்போ இன்னைக்கு ஒரு சம்மந்தப்படும் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 அதோட மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 நீளம் இதெல்லாம் வரும். இதுகள் ஒன்றுமே எல்லாத்துலேயுமே கிலோகிராம் வரும். இந்த மூணுலேயுமே கிலோகிராம் வரும். கிலோகிராம் வந்தால் வீடியோவில் வராது. என்னடா இங்கே சரி கேள்வி கதி சரியாக குறிப்பிடப்படுகிறது, கதியில் கிலோகிராம் இல்லை. இப்போ முதலாவது அல்லது இரண்டாவது தான் விடைன்னு வரும். இது இப்போ ஜிஹெச் இந்த லம்டான்ற விடைக்கு போகலாம். ஆகவே இங்கே அழகா குறிக்கிறதுன்னு சொல்லிக்கிறேன். ஆனால் இங்கே இந்த உண்மையாக சமுத்திரத்தின் அழகுக்கு ஒரு சமன்பாடிக்கிறது. அந்த சமன்பாட்டில் என்ன வருதுன்னு நாங்கள் பார்த்தா அதில் வருது ஜி இன்ட்டு டி இன்டு. சரி, அப்படி ஒரு சமன்பாடு ஒட்டிக்கிறது. வி சமன் ஜி டி அட வர்க்க மூலம். அப்போ இங்கே அலை நீளமுண்டுவதும் நீளம்தான், ஆழமுண்டுவதும் நீளம்தான். இன்னைக்கு ஆழம்தான் உண்மையான சமன்பாட்டில் வாருது. நாங்கள் அலகுகள் அடிப்படையாக வச்சு முதலாவது விடைக்கு போடலாம். அண்ட் இந்த சமன்பாடு அப்படி எங்களுக்கு இந்த இன்னைக்கு ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. ஏன்னா ஜிடி தான் பொதுவாக டெப்த் ஆழத்துக்கு தான் நாங்கள் இந்த சமன்பாட்டை செல்றோம். ஆழம் கூடின இப்போ சமுத்திரம் ஒன்று மேலதிக விளக்கம் சொல்கிறேன். சமுத்திரம் ஒன்றுட ஆழம் மிச்சம் கூடி ஆயிக்கிற நேரம் அலையிட வேகம் அளவார திரவ மேற்பரப்பு குறுக்கலைகள் ஃபாஸ்ட் ஆகிக்கும். கரையை வரக்குள்ள ஸ்லோவாகும், கரைக்கிட்ட வரக்குள்ள ஸ்லோவாகும். அதுதான் நல்ல உயரமாகும். அந்த இந்த கரையில் கிட்ட நெருங்குற நேரம் ஸ்லோவாகும். இப்போ ஆழத்தில் தங்கி இருக்கு. ஆழம் கூட கொள்ள வேகம் கூடு, ஆழம் குறைய கொள்ள வேகம் குறையிறாங்க. அப்போ ஜிடி தான் உண்மையான சமன்பாடு. அலை நீளத்துக்கு நேரடியாக இந்த சமன்பாடு வரல, ஏதோ அழகு அடிப்படையில் மற்றதுகள் பிள்ளை. இது மட்டும்தான் அழகு அடிப்படையில் அழகு பரிமாணம் படி பொருத்தமாக வருது. நான் முதலாவது விடையை கொடுத்துட்டு அடுத்தது போ. மற்றது ஒன்றுக்குமே அழகு பொருத்தமாக வருது இல்லை. ஓகே. அளவீட்டு ஒன்றின் நிச்சயமற்ற தன்மை அன்சர்டனிட்டி தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களை கருதுக. அளவீடுகளை திரும்ப திரும்ப மேற்கொண்டு சரியாக துணிவதன் மூலம் முறைமை வரு எழுமாற்று வலு இரண்டும் குறைக்க முடியும். இல்லை, ரெண்டையும் குறைக்கலாம். காரணம் இதுல எழுமாற்று வலுவை குறைக்கலாம். எழுமாற்று வலு ரெண்டு பேரை அது எழுமாற்று வலு. ஏன்னா முறைமை வலுன்னு சொல்றது உண்மையான கருவியில வார கருவியை தயாரிக்கிற நேரம் வரக்கூடாது. உதாரணமாக கருவியில எழுதியிருக்கிற நம்பர்கள் அளவுகோடிடப்பட்டிருக்கிறது பிள்ளையா இருந்தா, கருவி பிள்ளையா காட்டுதுன்னா
எத்தனை முறை தான் அளந்தாலும் கருவி விளையாலையும் காட்டும். அப்ப முறைமை வலுவை நாங்கள் நிவர்த்தி செய்யறோம்னா தரமான இந்த கருவி வாங்கணும், எஸ்ஐ சான்றிதழோடு இருக்கிறது வாங்கணும், பழுது பார்க்கணும், சரி பழுது உண்டானா அந்த மாதிரி பிரச்சனை உண்டு. அப்ப அந்த மாதிரி பிரச்சனையை திரும்ப திரும்ப அளந்து எங்களுக்கு நிவர்த்தி செய்யலாம். ஆனா எலுமாற்று வலுவை எங்களுக்கு நிவர்த்தி செய்யலாம், எலுமாற்று வலுவை நிவர்த்தி செய்யலாம், முறைமை வலுவை எங்களுக்கு நிவர்த்தி செய்யலாம். அதனால பிள்ளை. ரைட். அப்ப ஏ நாங்க விட்டுட்டு அடுத்ததுல பார்ப்போம். பி சி விடைகள் இருக்கு. ரைட். ஒரு உபகரணத்தின் பூச்சிய வலுவானது ஒரு முறைமை வலுவாகும். அஹ் அது ஓகே மாதிரி இல்லை, கருவியோட ரிலேட்டடான உண்டு. இப்ப புதிய கருவி உண்டு எடுக்கிற நேரம் அதோட வலு வித்தியாசப்படும். கருவியோட சம்பந்தப்பட்ட வலுவத்தை நாங்கள் முறைமை வலுன்னு, அளக்குற ஆள் சம்பந்தப்பட்ட வலுவத்தான் எழுமாற்று வலுன்னு சொல்றோம். இது அழகா நாங்கள் நோட்ஸ்ல எல்லாம் கதைச்சிருக்கோம், உதாரணங்களும் கூட எழுதியிருக்கோம். அப்ப இது எங்களுக்கு ஓகே மாதிரி இருக்கு. பாவம் பார்க்க பிசின்னு வீடியோ ஒன்றில் ஒரு அடி வீடியோ போகலாம். பாவம் அடுத்ததையும் பார்த்துட்டு இப்போமே பரிசோதனையாளரால் பரிசோதனையில் கைக்கொள்ளப்படும் நலிவான பரிசோதனை திறன் புவர் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில் மட்டுமே எழுமாற்று வலுவுக்கான காரணமாக அமையும். மட்டுமேன்னு சொல்லுகிறார் தான் நான் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்க்க வேண்டியது. இப்போ எழுமாற்று வலு பரிசோதனை செய்தால வார பிள்ளைன்றது தான் எழுமாற்று வலுவுக்கு ஒரு காரணமாக என்ன சொல்கிறோம். பரிசோதனையாளரால் பரிசோதனையில் கை கொள்ளப்படும் நலிவான பரிசோதனை திறன் புவர் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில். இப்போ ஸ்கில்ஸ் நாங்கள் நல்லா டெவலப் பண்ணினா, ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணினாலும் நல்லா டெவலப் பண்ணால் அந்த எழுமாற்று வலுவை ஜீரோ வாக்கியலும் உண்டு இல்லை, அதுலேயும் எழுமாற்று வலு சின்னோண்டு வரையிலும் அது மட்டும்தான் காரணம் என்ற ஒரு இது ஒன்று இருக்கிறேன். நாங்கள் கொஞ்சம் இதை இந்த மூணாவது மட்டும் தான். இப்போ இது இது சரி பிசின்னு ஒரு வீடியோ ஒன்று இல்லை, இது மட்டுமே இதெல்லாம் இங்கே பிரச்சனை. இது சரி, இந்த பாயிண்ட் சரி, இந்த மட்டுமே வரக்குள்ளே தான் இங்கே எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வரும். அப்போ எங்களுக்கு இந்த வேற வேற விடயங்கள் இப்போ பிரதானமாக செல்றதா இருந்தால் உபகரணத்திட பிரச்சனைகள் முறைமை வலு உருவாக்கும். பரிசோதனை செய்தால் தொடர்புப்பட்ட பிரச்சனைகள் அவர் இப்போ எவ்வளவுதான் எக்ஸ்பெரிமெண்ட் அவருடைய ஸ்கில்ஸ் நல்லா இருந்தாலும் சின்ன பிள்ளைகள் வரையணும். அதை பார்க்குற பக்கத்தால் அது ஸ்கில்லோட சம்மந்தப்பட்டது தான். ஆனால் அந்த அதோட அதான் நாங்கள் நார்மலாக வைக்கிறோம். வேறு என்னென்ன அதுக்கு தொடர்பு பட்டிக்கிறேன்னு நாங்கள் கொஞ்சம் தேடி பார்க்க பார்ப்போம். இது இந்த மட்டுமே என்றதுல நாங்கள் சிக்கலைன்னா இது கிளியராக சரின்றதால நாங்கள் இந்த விடைக்கு போடுவோம். ஆனால் இப்படி விலையும் கொள்ளுங்க, பரிசோதனையாளர் இருக்கிற பிரச்சனை தான் பரிசோதனை செய்கிறதுல இருக்கிற வலு தான், பரிசோதனை செய்கிறவர் சம்பந்தப்பட்ட வலுத்தான் எழுமாற்று வலுவுக்குரிய காரணம்ன்றதுல பிரச்சனை இல்லை, அது சரி. ரைட். ஆனால் அந்த அது மட்டுமே இருக்கிறது நாங்கள் கவனம் எடுத்த வேண்டிய விடு. பட் அடுத்தது போம். அருகில் காட்டப்பட்ட உருவானது கோலமானியை பயன்படுத்தி இரு அளவீடுகள் காட்டுகிற இவ் அளவீடுகளின் வித்தியாசம். பொதுவாக கோலமானியில் நாங்கள் அப்படித்தானே பார்க்குறோம். அப்போ இதில் இங்கின வார பாயிண்ட் பாருங்க, ரெண்டு வாசிப்பை வேறு வேறையாக தந்துருக்கு. இங்கின வார பாயிண்ட்டை நாங்கள் இங்கே எடுக்கணும். இது ஒரு 35 36 37 மாய் 37 மாய்க்கிற 38 39 40 ஓகே 37 மாய்க்கிற இது ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் தசமஞ்சு, இது 1 2 3 4 5 அப்போ இது ஒன்று தசமஞ்சுக்கும் ஒன்றுக்கும் இடையில இருக்கிற. அப்போ இதில் வாசிப்பு நாங்கள் தசம் 5 3 7 அப்போ 0.87 விட எடுக்கலாம் ப்ளஸ் வாசிப்பு. ஏன்னா ஜீரோக்கு மேல நேர் வாசிப்பு, கீழே மறை வாசிப்பு. அப்போ இது மறை வாசிப்பு. ஒன்றுக்கும் ஜீரோக்கும் இடையில இருக்கிற இதில் ஒரு 40 41 42 42. ஆனால் மறை வாசிப்பு காக்கக்குள்ள நாங்கள் இதில் மொத்த பிரிவுகள் 50 இருக்கு, 50லேருந்து நாங்கள் கழிக்கணும். ஆகவே 0.08 மைனஸ் 0.08. ஏன்னா இது ஜீரோக்கும் தசமஞ்சுக்கும் இடையில இருக்கு. ஆகவே வாசிப்பு பிரதான வாசிப்பு ஜீரோண்டே எடுக்கலாம். ஜீரோலிருந்து பார்க்கக்குள்ள 42 இங்கே பொருந்தது. உண்மையாக இந்த பகுதி இவ்வளோதான் அசைஞ்சிக்கிறேன், இந்த பாட்டு தான் அசைஞ்சிருக்கு. ஆகவே சைஃபர் இருக்கும். இது மறை வாசிப்பாய்க்கும். இப்போ வாசிப்புகளின் வித்தியாசம் தான் எங்களுக்கு தேவை. அப்போ இதை இந்த பெருமானத்தை கூட்டணும். அப்போ இங்கே நான் 87ஓட 8 கூட்டினேன். ஏன்னா இப்போ இது லைன் ஒன்றில் இது தான் ஜீரோ உண்டா, இது ஒரு ப்ளஸ் வாசிப்பு வர இங்கே ஒரு வெளி உண்டு,
மைனஸ். அப்போ இந்த டிஃபரண்ட்ன்றது இந்த பெருமானங்களோட பருமன்களை கூட்டுகிறது. அல்லது இதிலிருந்து இதை கழிக்கக்குள்ள இது ப்ளஸ்ன்னு போடலாம். எங்களுக்கு இப்படி எழுதி காட்டலாம். உண்டு சைஃபர் தசம் 0.87 கழித்தல் -0.08 எழுதலாம். அப்பயுமே ப்ளஸ்ஸாக வரும். அல்லது அந்த பருமன் எங்களுக்கு நேரடியாக இப்படி எழுதி கூட்டி காட்டலாம், கூட்டி பார்க்கலாம் பருமன்களை மட்டும். அப்போ 15க்கு 5 உண்டு மிச்சம் 95 வரும். அப்போ இந்த விட ரைட். அப்போ 0.95 விடைக்கு போகலாம். வேற சிக்கல் ஒன்றும் இல்லைல்ல. இதே மாதிரி நாங்கள் நேர்வாசிப்பு மறைவாசிப்பு ரெண்டை பார்த்து கழிச்சு பார்த்துருக்கோம். இப்போ அந்த ஐடியாவை நாங்கள் குயிக்காக பார்த்து இப்போ முக்கியம் மறைப்பூச்சியை வழுக்கான்ற நேரம் நுண்மணி திருகணிச்சிலையும் தான் வேநீர்லையும் தான். அடுத்தது கோலமானியில் இந்த மறைவாசிப்பு எடுக்கணும். இந்த எல்லா சந்தர்ப்பத்திலையும் மறைவாசிப்புன்னு வர்ற நேரம் பொருந்துற பிரிவை நாங்கள் மொத்த பிரிவுகள் எண்ணிக்கையிலிருந்து கழிச்சு அதைத்தான் இழிவெண்ணிக்கையால் பெருக்கிறோம். இப்போ வாசிப்புன்றது பிரதான வாசிப்பு ப்ளஸ் பொருந்துற பிரிவு தர இழிவெண்ணிக்கை, தர பொதுவான சமன்பாடு. ஆனால் இது ஒரு நேர்வாசிப்புனா தான் இந்த சமன்பாடு. மறை வாசிப்பாக இருந்தால் பிரதான வாசிப்பு ப்ளஸ் பொருந்துற பிரிவை மொத்த பிரிவுலேருந்து பொருந்துற பிரிவை கழிச்சு அதைத்தான் நாங்கள் இழிவெண்ணிக்கையால் பெருக்கணும். அந்த அந்த மொத்த பிரிவுலேருந்து பொருந்துற பிரிவை கழிக்கணும். சரி, அப்போ அதைத்தான் நாங்கள் இது. அப்போ இது மறை வாசிப்புக்கு, இது தான் நேர் வாசிப்புக்கு. மொத்த பிரிவிலிருந்து பொருந்துற பிரிவை கழிக்கணும். ரைட். அடுத்ததுக்கு போகும். இது காவி கூட்டல் படம் ஒன்று வாங்கிக்கிறேன். இப்போ நீங்கள் சில நேரம் யோசிக்கலாம், ஏபிடி பிஏ பிஇ பிஎஃப்னு தர. இப்போ உதாரணமாக இங்கே ஏஜி நீங்கள் விட முடியுங்களா? இதான் இங்கே சில இது இப்போ இங்கே பார்க்குற நேரம் இது ஏஇயா ஏஹெச்சா ஏஜியா அது விலைங்குள்ள கொஞ்சம் கஷ்டம். அதை கொஞ்சம் கிளியர் பண்ணத்தான் இவங்க தனித்தனியாக ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பிஏன்றது உண்டு, பிஇன்றது உண்டு, இஎஃப்ன்றது உண்டு, இஹெச்ன்றது இன்னொன்று. அப்படி தனித்தனியாக தாரத்துக்கு காரணம் அப்போத்தானே எங்களுக்கு அந்த குழம்பாமல் பார்த்து கொள்ளையில. சரி, இப்போ செல்ற மாய்க்கு இதெல்லாம் இங்கே 3 இங்கே 3 3 3 ஒரு 15 விசை இருக்காங்க. ரைட், 15 காவி. அப்போ ஒரு துண்டும் ஒவ்வொரு காவிகள். இதில் விளையுளாக அமைவது, இங்கே நாங்கள் உண்மையாக வட்டம் கொஞ்சம் சரியாக போட்டு விட்டால் சரி. அதாவது அந்த விசை முக்கோண அமைப்புகளில் ஸ்டார்ட் பண்ண இடத்துல மீண்டும் முடியறண்டா எங்களுக்கு 0 எடுக்கலாம் என்ற ஐடியாவை பார்த்தா சரி. பாருங்க, ஏல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏஇ இஹெச் ஹெச்ஜி ஜிஐ ஆன இங்கே ஒரு இடம் மாறுது, ஜிஐ இன நிப்பாட்டினேன். அடுத்து அப்போ இங்கே அந்த இடத்துல இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது தான் லேசின்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணோமே. டிசி சிபி பிஇ இஎஃப் எஃப்ஜி சாரி எஃப்ஹெச் ஹெச்ஐ ஐஜே ஜேடி டி எல்லாம் அப்படி இன்னைக்கு வர. ரைட். ஏற்கனவே டிஇ ஒன்று டிஐ ஒன்று இருக்கு, ஏற்கனவே ஒரு டிஐ இருக்கு. அப்போ டியில் ஸ்டார்ட் பண்ணி சுற்றி ஃபுல் இது ஒன்று அடிச்சு. ரைட், அதாவது ஐல ஸ்டார்ட் பண்ணி இப்படி போய் ஐல ஸ்டார்ட் பண்ணல நாங்கள் டியில் இங்கே இருந்து டியில் இப்படி ஸ்டார்ட் பண்ணி டி சி இப்படி போய் இங்கே போய் இதால் போய் இப்படி இங்கே நிற்குது. அப்போ டியில் ஸ்டார்ட் பண்ணி ஐல முடியுது. இன்னொரு டிஐ இருக்கு. அப்போ ஏற்கனவே டிஐ இன்னொரு டிஐ 2 டிஐமே 8 டிஐ. சரி, அப்போ எங்களுக்கு இந்த காவி கூட்டலில் படிக்கிற ஒரு விஷயம் எவ்வளோதான் கோடுகள் போட்டிருந்தாங்க. உதாரணமாக இப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படி போய் இப்படி போய் இப்படி இப்படி எல்லாம் இப்படி இன்னைக்கு நின்று நீ இப்படி. ரைட், அப்போ இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்ட் பாயிண்ட் சொன்னா அப்போ விளையுள் ஏ டு பி சொல்லலாம். சும்மா கதைக்கு நான் இப்படி வளைஞ்சு கோடு வராது, நேர்கோடு. சரி, அப்போ இங்கே நாங்கள் பாருங்க, டியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போய்த்து இங்கே போய் இது இப்படி இதெல்லாம் இன்னைக்கு இந்த ஃபுல் ரவுண்ட் அடிச்சு இன்னைக்கு நிற்கிறேன். அப்போ இப்படி நிற்கிற நேரம் இங்கே நிற்கிற நேரம் இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்களுக்கு எடுக்கலாம் டி என்று, எண்ட் பாயிண்ட் முடிகிற இடம் தொடங்குற இடம் முடிகிற இடம் ஐ என்று எடுக்கலாம்.
அப்போ டிஐ கொண்டு வரும். ஏற்கனவே ஒரு டிஐ ஒன்று இருக்கு. அப்போ ரெண்டு டிஐ என்ற விடைக்கு போகலாம். இப்படி இல்லாமல் நாங்கள் வேறு வேறு முறைகளில் இதுக்கு விடைக்கு போகலும். வேறு வேறு முறைகளில் மேலும் போகலும். உதாரணமாக இந்த துண்டை மட்டும் நாங்கள் எடுத்தால் பிஏஇ இது கொஞ்சம் போட்டால் இன்னைக்கு ரெண்டு பிஇன்னு வரும். இஎஃப்ஹெச் இது போட்டால் இங்கே ரெண்டு இஹெச்னு வரும். ஹெச்ஜி இது வரக்குள்ள இங்கே ஹெச்இ ஐ ரெண்டுன்னு வரும். இ டி வந்தால் இன்னைக்கு ரெண்டுன்னு வரும். இது இது வந்து இங்க இருந்து இங்க இப்போ ரெண்டு இது இதுவுமே கேன்சல் ஆகும். இது கேன்சல் ஆகும். இது இந்த துண்டு கேன்சல் ஆகும். ஏன்னா இது ஒரு இப்படி வந்து ஒரு வட்டம் முக்கோணம் மட்டும் வருது. அப்போ இங்கே மட்டும் இதுக்கு ரெண்டாகும். எல்லாமே டிபி பிஇ இஹெச் ஹெச்ஐ இது எல்லாமே ரெண்டு ரெண்டு ஆகும். இது இல்லாமல் ஜீரோ ஆகும். அப்புறம் எல்லாம் ரெண்டு ரெண்டு வந்தால் ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் டி டு இஐ ரெண்டுன்னு வரும். அப்புறம் இப்படி சார் எங்களுக்கு இந்த விடைக்கு போகலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றதை நான் சும்மா உங்களுக்கு அதை இங்கே எழுதி காட்டுறேன். ஸ்டார்ட் எண்ட். அப்போ இதில் விளைவுகள் இப்படி இருக்கும். ஸ்டார்ட் எண்ட். ஸோ அப்போ அந்த அடிப்படையில் எங்களுக்கு போகலாம். இது இதை நீங்கள் துண்டு துண்டு இது பாருங்கள். இது மூணையும் சேர்த்தோன்னே இஹெச், இது மூணையும் சேர்த்தோன்னே ஹெச், இது டபுள் ரெண்டு இஹெச் ரெண்டு ஹெச் அப்படி வரும். இது கேன்சல் ஆகும். இது ஜீரோ. அப்போ கடைசி எல்லாமே ரெண்டு 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 இருக்கிறப்ப இன்னைக்கு ஸ்டார்ட் இது ரெண்டுலையும் பார்க்கல டிஐ ரெண்டு முரண்டு வரும். இதுவுமே லேசான கேள்வி, ஓரளவு லேசான கேள்வி வந்து குயிக் அடுத்திருப்போம். அறையில் காட்டப்பட்டுள்ள உருவானது தனது தாடைகள் ஒன்றுடன் ஒன்று பொருந்திய நிலையில் உள்ள வேணியர் ஒன்றினது அளவிடைகளை காட்டுகிறது. இக்கருவியின் பூச்சிய வலு. அப்போ இது பாருங்க இங்கே பிரதான அளவீடுக்கிற இது இந்த வேணியர் அளவீட பூச்சியம், பிரதான அளவீட பூச்சியம். இது இடது பக்கத்தில் இருக்காக இது பார்க்கலே மறை பூச்சிய வலுன்னு எங்களுக்கு செல்லலாம். முதல் கதைச்சா மறை பூச்சிய வலுவை நாங்கள் எப்படி பார்க்குறேன்னு இல்லை பார்க்கவோல் எங்களுக்கு விளங்குற பொருந்துற பிரிவு இது ஆறாவது பிரிவு பொருந்துறது. மறைப்பூச்சிய வலு காணுக நேரம் பொருந்துற பிரிவு மொத்த பிரிவுகளோட எண்ணிக்கை 10. அதில் பொருந்துற பிரிவை கழிச்சு அதைத்தான் நாங்கள் இழிவு எண்ணிக்கையால் பெருக்கணும். சரி. அப்போ எங்களுக்கு தசம் சைஃபர் தசம் 4 மில்லிமீட்டர்னு வரும். ஏன்னா இங்கே இழிவு எண்ணிக்கை மில்லிமீட்டரில் வரன்றதால அப்போ இது மறைப்பூச்சிய வலு. மறைப்பூச்சிய வலுன்றதால இது மைனஸ் போட்டு எழுதலாம், அல்லது இது மறைப்பூச்சிய வலு மறைப்பூச்சிய வலு வாசிப்போட கூட்டித்தான் திருத்தம் பெருமானம் பார்க்கணும். அப்போ தசம் 4 மில்லிமீட்டராக இருப்பதுடன் அவதானிக்கப்பட்ட வாசிப்புடன் கூட்டப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட்டுக்கே விட இருக்கு. உங்களுக்கு பிரச்சனை இல்லை, விடையை போட்டு போகலாம். வேற இல்லை இப்போ அது கிளியர். மறைப்பூச்சிய வலுன்றது வாசிப்போட கூட்டி உண்மை நீளம் பெறப்படும். கொஞ்சம் நிப்பாட்டினேன். ஏன்னா டீ வந்தீங்கிற டீயை கொஞ்சம் குடிச்சிட்டு நோம்புல இந்த செல்லும் இப்போ ரெக்கார்டிங்கை நிப்பாட்டிக்கிறேன். கொஞ்சம் டீ ஒன்று கொஞ்சம் குடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அதுக்கு பிறகு இந்த மீண்டும் கண்டினியூ பண்ணுங்க. இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்த இப்போ ரெக்கார்டிங் இல்லை. மாணவர்கள் மைக் ஆன் பண்ணி இது இந்த இந்த செஞ்ச 6 கேள்வியில் மிஸ் பிரச்சனை இருந்தால் செல்லலாம். ரெக்கார்டிங் இருந்தாலும் செல்லாலும் பிரச்சனை இல்லை. இப்போ ரெக்கார்டிங் இல்லாமல் செல்ல எக்ஸாம் ஹாலே மெடல் டீ ஒன்று கிடைச்சா நிலைமை.
ரைட். இந்த செஞ்சத்துல ரெக்கார்டிங் எல்லாம் சரி போட்டிக்கிறேன். ம். நான் நினைக்கிறேன் இது ரெக்கார்டிங்ல இருக்கும். என்னன்னா இந்த இதுல போஸ்ட் பண்ணிக்கிறேன், ஷேவை நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்ப ஷேவை தான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த நினைக்கிறேன் ஸ்கிரீன் ஷேர் ஆகுறது தான் போஸ்ட் ஆகிக்கும். ரெக்கார்டிங் அப்படியே இருக்கும் உண்டு. டீ குடிச்சிறது பிரச்சனை உண்டு இல்லை நினைக்கிறேன். இல்லாட்டி இப்போ கடைசியா நாங்கள் ஃபைனல் இந்த அப்லோட் பண்ண நேரம் உண்டோ அது அந்த துண்டை அந்த கட் பண்ணணும், கட் பண்ணி போடணும். இல்லாட்டி நீ அப்படியே இருந்தாலும் பிரச்சனை உண்டு இல்லைல்ல. ரைட், அடுத்த கேள்விக்கு போம். அமோனியா NH3 மூலக்கூறு ஒன்று 3 ஹைதரசன் பிணைப்புகளை காட்டுகிற ரைட் அணுக்கள் சம பக்க முக்கோணி வடிவில் அமையுமாறு நைதர்சன் அணு உச்சியை கொண்டிருக்குமாறு பிரமிட் வடிவமானதாகும். NH3 வடிவம் தந்திருக்கல. ஓ அதுல இந்த NH3 அந்த 4 இந்த ஓபிட்டல் வாரு 4 துண்டு இதுகள் வரக்குள்ள அப்ப அது 3ஓட இணைஞ்சிருக்கு. அப்போ ஒரு பிரமிட் மாதிரி வரும். நைதரசன் அணுத்திணிவு ஐதரசன் அணுத்திணிவு எனும் விகிதம் 14க்கு சமன். கெமிஸ்ட்ரி கொஞ்சம் தெரிய எடுத்து யோசிக்கணும். நைதரசன் நாங்கள் பொதுவாக சாரணத்தின் இந்த 14 ஐதரசன் 1 எடுக்கிறோம். அதுதான் 14 வீதம் சொல்லிக்கிறேன். இது என்ன திணிமயம் காணுமா? ரைட், திணிமயத்துக்கு இது ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. ரைட், இப்போ இங்கே பாருங்க, நான் இந்த இடத்துல 14 வரப்போகிறேன். இதோட மையம் 3 சமம். இதோட மையம் மையத்தில் எங்களுக்கு இந்த போடையிலும் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறதோ இந்த மையத்துக்கு இந்த 3 வரும். அப்போ இந்த 2 இப்போ நாங்கள் கோடு போட்டால் இங்கே கீக்கிற 14, இங்கே கீக்கிற 3. இந்த மொத்தம் 17ஆக பிரித்து அதுக்கு கிட்டத்தட்ட வரணும். 17ஆக பிரித்து 3க்கு 14 என்ற விகிதப்படி 14க்கு 3 என்ற விகிதம் இந்த இடத்துல தான் விளைவில் திணிமயம் வரும். அப்போ எக்ஸ் ஜி அது எங்க எக்ஸ் என்ற இடம் ஈர்ப்பு மையம் மூலக்கூறின் ஈர்ப்பு மையம் ஜி ஆகவும் அணுக்களால் உருவாக்கப்படும் அடிப்பகுதியின் மையம் எக்ஸ்ன்னு தந்துக்கிறேன். அப்போ எண்ணுக்கும் என்ன ஆக மேலுக்கிற புள்ளி எக்ஸ்ஜி ஜிஎன் அதில் இம்மூலக்கூறின் புவியீர்ப்பு மையம் ஜி ஆகவும் அணுக்களால் உருவாக்கப்படும் அடிப்பகுதி எக்ஸ். இப்போ எக்ஸ்ஜியை எண் இங்கே வந்து இந்த எண்ணுன்றது இங்கே தந்துக்கிறேன். ஓகே, இந்த விகிதம். அப்போ இது இன்னைக்கு நான் திணிமயம் வர்றது இன்னைக்கு இந்த இடத்துக்கு நாங்கள் ஜின்னு எடுத்தா இந்த இடத்துக்கு எக்ஸ்ன்னு போட்டிக்கிறேன். இப்போ இது இந்த இடம் எக்ஸ், இது ஜி, இது என். இப்போ இந்த விகிதம் என்ன பாருங்க, எக்ஸ்ஜின்றது 14 ஆயிக்கும், இது 3 ஆயிக்கும். 14/3 விட இருக்கலாம். ரைட். அப்போ திணிவுகளின் விகிதத்துக்கு நேர்மாறாயிக்கும் நீளங்களோட விகிதம். இப்போ திணிவுடைய விகிதம் 14 3 இங்கே 3 எடுக்கணுமா? ஏன்னா இந்த எச் இந்த எச் இந்த எச் 3க்கும் சேர்த்து தான் நீங்கள் போட்டிக்கிறேன் 3 எடுக்கிற. அப்போ பெரிய திணிவுக்கு கிட்ட இருக்கணும். இதுதான் பெரிய திணிவு. அப்போ இங்கே 14க்கு 3 திணிவுகளோட விகிதம்டா நீளங்களோட விகிதம் 3க்கு 14. ஆகவே 4வது விடைக்கு போகலாம். ஓகே, இதே மாதிரி கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா பழைய முடக்கில் வந்திருந்தല്ലേ. ரைட், இதுல வந்து இன வேகம் இப்படி வருது, இதுல வேகம் இதுவுமே வட்ட இயக்க கேள்வின்னு எடுத்துக்கொள்ள தேவையில்ல, வேகமாற்றம் தானே. அப்ப வேகமாற்ற கேள்வி பீட் ஏயிலிருந்து பீட்க்கு இயங்கும் போது வேகமாற்றம். இறுதி வேகம் இப்படி வரும், சய ஆரம்ப வேகம், இறுதி வேகம் சய ஆரம்ப வேகம், இதுதான் வேகமாற்றம். இறுதி சய ஆரம்பம், இறுதி வேகம் அப்படியே இருக்கு, ஆரம்ப வேகத்துக்கு நாங்க அடுத்த பக்கத்துக்கு பிரிப்போம் இப்படி. ரைட், அப்ப இந்த இது அப்ப இதுவுமே விளைவில் வந்து இப்படி வரும், வேகமாற்றம் வந்து விளைவில் அல்ல, வேகமாற்றம் இப்படி வரும். அப்போ இங்கே எங்களுக்கு டவுட் வரப்போகிறது இந்த 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 முதல் 3 படத்தின் படி பார்க்குறேன்னா. ஆனால் இந்த பருமனும் கட்டிக்கிற வியா √3 வியா இதெல்லாம் கொஞ்சம் இப்போ எப்படியோ இது எப்படி இதுவும் எப்படியுமே பிள்ளை திசை. ஏன்னா வட்ட இயக்கத்தில் வேக மாற்றம் வந்து மையத்தை நோக்கி வரணும், அந்த வழியில் இதை நோக்கி இருக்கணும். நாங்கள் இந்த அக்யூரேட்டாக பருமன்களை பார்க்குற போது இந்த கோணம் 120 தந்திருக்கோம். நாங்கள் இன்னும் 90 இப்படி எடுத்தா
லைன் உண்டு நாங்கள் இதுக்கிடை இந்த வேகம் எங்களுக்கு கிளியரே கிடை. இப்போ இது நாங்கள் இப்படி நீட்டினா அப்பத்தானே உங்களுக்கு கோணத்தை பார்க்கணும். இது நாங்கள் நீட்டினா இந்த கோணம் 160 90 போனால் இங்கே 30. இங்கே இருக்கிற திடையோட இது 90 பாடா. எனக்கு இது வந்து ஆறை இங்கே தொடலி வரையிற ஆவே 90 பாகை. அப்போ இங்கே 60 வரும். அப்ப இந்த கோணம் 60 பாகையில் இருக்கிற ஏற்கனவே. இது 30. அப்போ இது 60 பாகையில் இருக்கிற. அப்போ இந்த இடம் 60ன்னு வரும். அப்ப இது ரெண்டுக்கும் இடையில கோணம் 60ண்டா விளையுள் வந்து 30 வரும். விளையுள் வந்து அப்ப இது வி, இது வி. ரைட். அப்ப விளையுள் 30 வரும். இப்ப 30 வரக்கொள்ள அது இதுல நாங்க இப்ப இந்த உண்மையா ரெண்டு இதை மாதிரி வரக்கொள்ள இதுல நாங்க இப்படி ஒரே பர்மன் இதை மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கொள்ள நாங்க சொல்றேன் 2v இதை வந்து கொஸ் தீட்டா பை 2 உண்டு. கொஸ் தீட்டா பை 2 உண்டு. அப்ப 2v கொஸ் 30 வரும். 2v கொஸ் 30 வரும். கொஸ் 30 வர்க்கமூலம் 3/2 ஆகவே இந்த முதலாவது விட வரும். 30 கோணம் வரும். இனிமையா கோணம் வந்து 60 வாரத்தால் நாங்கள் அப்படி ஒரு விடையொன்றத்தை போட வேண்டி வரோம். இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேகம் மாற்றம் இறுதி வேகம் செய்ய ஆரம்பம் கழிக்காமல் நாங்கள் போட்டிருந்தோம். உதாரணமாக இப்படி ரெண்டு வந்து 120 பாகையாக இருந்தால் இது வி இது வின்னா ரெண்டும் சேர்த்து இந்த விண்டே வரும். இது ரெண்டும் சேர்த்து விண்டே வரும். நான் இங்கே அந்த மாதிரி எங்களுக்கு இதில் இருக்கலாம். இந்த 120 பாகை இல்லை, இந்த ரெண்டுக்கும் இடையில வாரது 60 பாகை. ரைட். இதுவுமே 120 பாகை இங்கே இருக்கு. ஆனால் அந்த என்ன சிக்கல் என்ன இந்த மைனஸ் போடக்குள்ள இது அடுத்த பக்கம் போகிற நேரம் இந்த கோணம் வந்து 60 வரும். அப்போ 30க்குள்ளாரதான் விட வரும். முதலாவது விட நாங்கள் போட வேண்டி வரும். ரைட். 9வது 40 கிலோகிராம் திணிவுடைய ஒரு கூண்டானது 80% திறன் கொண்ட மின் மோட்டார் ஒன்றினால் 1200 மீட்டர் நாங்கள் அந்த கடைசியாக படித்த வேலைகள் சம்பந்தமான விடயம் உண்டு. உயரத்துக்கு 2 நிமிடத்தில் வலுவை கேட்டிருக்கு. வலுன்றது வேலை செய்யும் வீதம். இங்கின வேலை வந்து திறன் 80% சொல்லிக்கிறேன். திறன் 80% சொல்லிக்கிறேன். நாங்கள் நார்மலாக அதால் அவுட்புட் வலுவை பார்ப்போம். திறனுக்கு போட்டியும் இப்போ தேவையான வலுவத்தை சொல்லிக்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்பேன். இங்கே வந்து அழுத்த சக்தி அதிகரிப்பு வேலைன்றது ஈர்ப்பு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை. அப்போ mgh இன் கீழ் T போடலாம். திணிவு 40, g 10, h வந்து 1200. பெருமங்கல வடிவம் இடம் போதாம் போனே. ரைட். அப்போ திணிவுக்கு நாங்கள் 40, ஜிக்கு 10, இதுக்கு 1200 போடுவோம். அப்போ இதில் இன்னைக்கு 3 சைஃபரை எடுத்த 4 சைஃபர் வருது. 8 4 48 4 சைஃபர். அப்போ 48 கிலோவில் போடலாம். இப்போ 480 கிலோ 1200 ஆயிரம். அப்போ இது போகிற நாங்கள் டைமால் பிரிக்கணும். என் டைமையும் போட்டிக்கிறேன் 2 நிமிடத்தில் சொல்லிக்கிறேன். அப்போ 60 தர 2. அப்போ 60 தர 2 நாங்கள் இதை பிரிக்கக்குள்ள 48 8ன்னு வரும். இப்போ 4 ஒரு சைஃபரை விட்டால் இன்னைக்கு வரும் 4 கிலோ வாட்ஸ். அப்போ இது 4 கிலோ வாட்ஸ் தேவைண்டா அதை விட கொஞ்சம் கூட இருக்கு. 4 கிலோ வாட்ஸ் 80, அப்போ 5 வரும். இதுக்கு போடையில் முறையில் ஆனால் திறன்ன்றது எஃபிஷியன்சின்றது கொடுக்குற இன்புட் அவுட்புட் பைப்பிங்கு தர 100 வீதம். இப்போ இந்த திறன் வந்து 80% எடுத்து தந்திருக்கு. அவுட்புட் தான் கடைசியாக நாங்கள் காண்ற வலு. அது வந்து 4 கிலோன்னு சொல்லிக்கிறேன். 4 கிலோ நாங்கள் கொடுக்க வேண்டிய இன்புட் தான் தேவைப்படும் வலுன்றது இன்புட்டை தான் கேட்டிருக்கு. இன்புட் தர 100 வீதம். சரி. அப்போ இன்புட்டுன்றது இதை நாங்கள் 2ஆல் பிரித்து ஒரு 5 என்று வரும். சரி. அப்போ இன்புட் வந்து இன்புட் வலு இதை நாங்கள் வீதத்தை வெட்டி விடலாம். சைஃபர் 2 வரும். 10 2ஆல் பிரித்தா 5 கிலோ வாட்ஸ். இங்கே 4 கிலோ வாட்ஸ் நினைக்கிறேன். 5 கிலோ வாட்ஸ் வரும். அப்போ 4ன்றது 80%. அப்போ 4 கிலோ வாட்ஸ்ன்றது 80% வரும். அப்போ இங்கே பாருங்க நாங்கள் ஈர்ப்பு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையைத்தான்
அதாவது அழுத்த சக்தி அதிகரிப்பை தான் நாங்கள் வெயிலண்டு எடுக்கிறோம். அப்போ அதுக்கு எடுத்த டைமால் பிரித்தோன்னே எங்களுக்கு வலு கிடைக்குது. அப்போ அந்த அடிப்படையில் விடைக்கு போகிறோம். அடுத்தது போ. பின்வரும் வேக நேர வரைசை நேரொத்த இடப்பெயர்ச்சி நேர வரைசு. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் நேரடியாக இருக்கிற பாயிண்டில் பார்ப்போம். இந்த வேகம் குறையுது, அமர்முடுக வேகம் மாறாமல் இருக்குது, சீரான வேகம். திடீர்னு வேகத்தை எதிர் திசைக்கு மாறுது, எதிர் திசையில் மாறாமல் இருக்குது, மறுக பூச்சியத்தை அடையுது. இந்த படித்திறன் மைனஸில் இருக்குது படித்திறன். ஏன்னா இந்த இந்த இன அமர்முடுகள் இந்த பாட்டுக்கு இதில் படித்திறன் ப்ளஸில் இருக்குது. உண்மையாக வந்து இடப்பெயர்ச்சி நேர வரைவு, இடப்பெயர்ச்சி நேர வரைவிட படித்திறன் தான் வேகத்தை கொடுக்கணும். அப்போ இந்த பாட்டில் வேகம் ப்ளஸ், இந்த பாட்டில் வேகம் மைனஸ். அப்போ அதையும் நாங்கள் கருத்தில் கொள்ளலாம். இதுக்கு நீ அதே படம் வந்துக்கிற இப்படி போல. அப்போ இது ஒரு அமர்முடுகள் பாட்டு ஒன்று இருக்குது. அப்போ ஏற்கனவே இருக்கிற படித்திறன் படிப்படியாக குறையணும், குறைஞ்சி மாறாமல் இருக்கணும். இன படித்திறன் கூடுது, படித்திறன் கூடுது. ஆகவே இந்த துண்டுப்புல இது படித்திறன் குறையுது. ஓகே, அதுக்கப்புறம் மாறாமல் இருக்கு. அப்போ இந்த துண்டு ஓகே, இல்லை இந்த துண்டு ஓகே. அதுக்கு பிறகு மாறாமல் இருந்து படித்திறன் மாறாமல் இருந்து இங்கே இந்த இருக்கிற சிக்கல் உண்டு. இது ஒரு திசைக்கு போகுது, இது அடுத்த திசைக்கு போகணும். ஓகே, படித்திறன். அப்போ இதில் இங்கே படித்திறன் மாறாமல் இருந்து படித்திறன் குறைஞ்சி ஜீரோக்கு வருது, மைனஸில் படித்திறன் இருக்கு. இது சரியில்ல. இது இந்த துண்டு நேர் மாறாமல் இருக்கு, இந்த துண்டு மைனஸில் மாறாமல் இருக்கு. அப்போ என்ன, இந்த இடத்துல படித்திறன் ப்ளஸ் படிப்படியாக குறையுது, இந்த இடத்துல படித்திறன் ப்ளஸ் மாறாமல் இருக்கு, இந்த இடத்துல படித்திறன் மைனஸ். என்ன மைனஸ், இதில் படித்திறன் தான் வேகம் மைனஸ், இது பருமன் குறைஞ்சி ஜீரோ ஆகுது. சரியாக இருக்குது. நாலாவது எல்லா வகையிலையும் சரியாக இருக்குது. நாங்கள் நாலாவது விடைக்கு போகலாம். கடைசியாக பார்க்கல மிச்சம் கோடு போட்டிருந்தாரு. அஞ்சாவதுலேயே பார்க்கவும் இது ஆக மோசமல்ல. ஏண்டா இன்னைக்கு படித்திறன் ப்ளஸில் இருக்குது, அதுக்கப்புறம் மாறாமல் ஜீரோ. அப்போ இங்கே படித்திறன் ஜீரோ இல்லை. அப்போ இன்னைக்கு வேகம் ஜீரோண்டு வரும். அப்போ இங்கே வேகம் ஜீரோ ஒரு இடத்துல வரல. ஏண்டா இங்கே குயிக்காக இங்கே ப்ளஸில் இருக்கிற வேகம் திடீர்னு மைனஸுக்கு வருது. அப்போ இதில் வேகம் வேகத்தில் இந்த வேக நேர வரைவிட படித்திறன் எங்களுக்கு பார்க்க தேவையில்லை. நீங்கள் ஆறுமுடுகள் கேட்டும் இல்லை சம்மந்தப்பட்டது இல்லை. இடப்பெயர்ச்சி நேர வரைவிட படித்திறன் வேகத்தை கொடுக்கும்னு எடுத்து பாருங்க. இங்கே படித்திறன் ப்ளஸ், படித்திறன் ப்ளஸ், மைனஸ் மைனஸ். அதுவும் இந்த இடத்துல படித்திறன் குறையுது, அதுக்கப்புறம் மாறாமல் இருக்கு. அப்போ இது மாறாமல் இருந்து மறு குறையுது. அப்போ அந்த அடிப்படையில் நாலாவது விடைக்கு போகலாம். அடுத்து இன்னொரு மாதிரி செல்லலாம். இது நீங்கள் இப்போ ஒரு இடத்திலிருந்து இடம் ஒன்றிலிருந்து யோசிச்சா ப்ளஸில் ஒரு குறிப்பிட்ட தூரம் போகிறேன், குறிப்பிட்ட தூரம் போகிறதுல எதிர் திசையில் மறுகா குறிப்பிட்ட தூரம் போகிறேன். ப்ளஸ் இந்த பரப்பு ரெண்டும் சமனுண்டாத்தான், பரப்பு ரெண்டும் சமனுண்டாத்தான் தொடங்கின இடத்துக்கு இதன் தொடங்கின இடம் நாங்கள் இது ஏதோ கொழும்பு ஏதோ ஒரு இடம் எடுத்தால் தொடங்கின இடத்துக்கு போகிறதும் வாரதும் சமனாயிருக்கும். அப்போ இந்த பரப்பு ரெண்டும் சமனாக இருந்தால் மட்டுமே, பரப்பு ரெண்டும் சமனாக இருந்தால் மட்டுமே இந்த படம் சரி. இந்த பரப்பு ரெண்டும் சமன் இல்லாவிட்டா, அதாவது இந்த படம் இங்கே இந்த ரெண்டாவது மைனஸ்ல இருக்கிற பரப்பு குறைவாக இருந்தால் இது முடிகிறது. இந்த ஜீரோக்கு வராது, இந்த இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு வராது, அதுக்கு வர கொஞ்சம் முடியும். அப்போ இந்த பரப்பு கொஞ்சம் சமன் இல்லாத மாதிரி தந்துட்டு இந்த படம் தாரது கொஞ்சம் தொடர்புளிக்கிற பிள்ளை உண்டுன்னு எடுக்கலாம். அடுத்தது போமே. அதாவது நான் இன்னும் கொஞ்சம் செல்றேன்டா. இப்போ இதில் இப்படி எடுத்தா பரப்பு சமன் இல்லாவிட்டா, பரப்பு சமன் இல்லாவிட்டு இதில் சமன் இல்லை, இந்த துண்டு இப்படி சரியாக வரும், இது நேர்கோடு. அடுத்தது இது வந்து இங்கே நின்றுடும், இங்கே நின்றுடும், இங்கே இது வரும், இது நேர்கோடு. இந்த இடத்துல நிற்கும், ஃபுல்லாக போகாது, அடிக்கி போகாது. ரைட். அப்போ இதில் இந்த கீழே இந்த மைனஸ் பரப்பு இதை விட ப்ளஸ் பரப்பை விட இது ப்ளஸ் பரப்பு, இது ப்ளஸ் பரப்பு, இது மைனஸ் பரப்பு. இந்த ப்ளஸ் பரப்பை விட மைனஸ் பரப்பு பெருசாக இருந்தால் இது வந்து தாண்டி இங்கே தேய்த்துடும். அப்போ இதில் வந்து இருக்கிற மற்ற படங்களை விட வடிவம் இங்கே சரிந்தாலும் இந்த பரப்பை பார்க்கக்குள்ளே சமனா வளங்கள்ல பரப்பு கொஞ்சம் கஷ்டப்பட்டு சமனாக்கே மீனா இது கொஞ்சம் கூட நார்மலாக ஒத்த ஒபியஸாக இது தான் கூட பரப்பு மாதிரி இருக்குது. ஏதோ பரப்பு சமன் எடுப்போம்னாங்க, இல்லாட்டி இது சில சமன் இல்லாட்டுமே இந்த விடம் இல்லை. ஆனால் அந்த மற்றதுகளை விடுது பரவாயில்ல, வடிவம் சரியாயிக்கிறேன். அடுத்த கேள்விக்கு போகிறேன். 10 கேள்விகளை முடிச்சிருக்கோம். நான் 25 செய்கிறதுல 2ஆக பிரித்து செய்வோம் நாங்கள் காய்ச்சோம்னாலே. ரைட்.
காட்டப்பட்ட உருவானது உங்களுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன். சரி, டவுட்டில் இருந்தால் வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு போடலாம். நாங்கள் செஞ்சு கொண்டு போகிறதுல ஏதாவது சிக்கல் இருந்தால். காட்டப்பட்ட உருவானது 0 என்ற புள்ளியில் தொடிப்படும் இரண்டு ஒருதள விசைகள் பருமனிலும் திசையிலும் காட்டப்படுகின்றன. இவ்விரு விசைகளும் மேலதிகமாக தொழிற்படும் F1, F2 எனும் இரு விசைகள் இவற்றின் விளையுளின் பருமனை மாற்றாது திசையை மட்டும் புறமாற்றக்கூடியது எனில் F1, F2 ஆக அமையக்கூடியன. இங்கே கவனமா பார்க்கணும். 0ல தொழிற்படும் இரண்டு ஒரு தள விசைகள் பருமனும் திசையும் சரியாவே காட்டுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவ்விரு விசைகளுக்கு மேலதிகமா F1, F2 எனும் இரு விசைகள் இவற்றின் விளைவுகளின் பருமனை மாற்றாது திசையை மட்டும் புறமாற்றக்கூடியது. அப்ப ரேர ரெண்டு விசை கொடுக்கிற அந்த விசை விளைவுட பருமனை மாற்றாம திசையை மாற்றக்கூடியதுன்னு சொல்லிக்கிறேன். அதுக்கு எப்படி இப்படின்னு பாருங்க. இதுல வலப்பக்கம் 2, வலப்பக்கம் 3 வருது. இப்போ இங்கே 1, இங்கே 2, இலையும் 1, 3 வருது. அப்போ இங்கே இதுல விளைவுல எங்களுக்கு செல்லலாம். வலப்பக்கத்துக்கு 3 வரணும். இங்கே 1, 3 கூட்டினா 4 வரணும். அப்போ உண்மையாக வந்து இந்த விளைவுகள் இதிலிருந்து இதுக்கு இதான் விளைவு. அந்த விசை இணைகர விதியை வரைஞ்சாலும் விசை இணைகர விதி இப்படித்தான் வரும். அப்பதான் இணைகரம் பூர்ணமாகும். அதை நான் எப்படி கால்குலேட் பண்ணேன்டா, இன்னும் பாருங்க, வலப்பக்கமா ஒரு பெட்டி 2 பெட்டி இருக்கு. இதுல வலப்பக்கம், அதை வலப்பக்கம் கிடையாச்சுல எக்ஸ் அச்சில் 2 பெட்டி இருக்குங்க. இதுல ஒரு பெட்டிக்கு அப்போ மொத்தம் 3 பெட்டி. நிலைக்குத்தா வை அச்சில் பார்த்தா இங்கே ஒரு பெட்டி இருக்கு, இதுல 3 பெட்டி இருக்கு. எல்லாம் கூட்டி விட்டா 4 பெட்டி. அப்போ 4ம் இங்கே 3 செட்டப் இந்த இதான் இதுக்கு வரக்கூடிய. அப்ப எங்களுக்கு தேவை இதுட திசையை புறமாற்றக்கூடியதுன்னா மொத்தமா அடுத்த பக்கத்துக்கு போறதுக்கு வலப்பக்கத்துக்கு ஒரு விசை தேவை. வலப்பக்கத்துக்கு 3 விட கூடின ஒரு விசை தேவை. சாரி, வலப்பக்கத்துல இருக்கு நிலைக்குத்தா இந்த எக்ஸ் பிளஸ் எக்ஸ்ன்ற திசையில 3 இருக்கு, பிளஸ் ஒய்ன்ற திசையில நிலைக்குத்தா மேல் நோக்கி 4ன்றது இருக்கு. கிடையாக வலப்பக்கமா 3 அளவு வைக்கிறேன். அப்ப இங்கே செல்லிக்கிற புறமாற்றக்கூடியது பருமனை மாற்றாம விளைவுலின் பருமனை மாற்றாம. இப்போ இதே பருமன் வரணும், தலை அடுத்த பக்கத்துக்கு வரணும். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு இதை 0 ஆக்கணும். இது டபுள் வெளி ஒன்று சொன்னா சரி. இப்போ இதை 0 ஆக்கணும். இப்போ இதை 0 ஆக்குறதுக்கு இதுக்கு சமனான எதிர் திசையில விசை ஒன்று கொடுக்கணும். அப்போ அது திசையை அடுத்த பக்கத்துக்கு வரதுக்கு இன்னும் டபுள். அப்போ ஒயில ஒரு 8ம் எக்ஸ்ல 6ம் எதிர் திசையில வந்தா சரி. நேர்வாய். அப்போ மறையில 3 நியூட்டன் 4 நியூட்டன் இருக்கு, வைல 3 அப்படி வரையில. இதே மாதிரி விட 3ம் 6ம் 4 டபுள் ஒன்று தந்தில்லே. அப்ப இங்கின எனும் இரு விசைகள் இவற்றின் விளைவிலும் பருமனை மாற்றாது 0 ஆக்குற விடத்தான் இது. இப்போ விட ஒன்று இல்லையா? இதை விட எக்ஸுக்கு ஒரு 6 நியூட்டனும் பிளஸ் எக்ஸ் மறை எக்ஸ்ல மைனஸ் எக்ஸ்ல 6 நியூட்டனும் மைனஸ் ஒய்ல ஒரு 8 நியூட்டனும் தந்தா டபுள் வேல்யூ. அப்போ இதை 0 பண்ணிட்டு அடுத்த திசையில வரும். இப்படி ஒரு விட வரும். அப்போ இது நினைக்கிறேன் ஓல்டு உண்டு. ஏதோ ஒரு கேள்வி ஓல்டு கொடுத்திருந்த ஞாபகம். அப்போ அதான் இது கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளும். பதினொன்று 3 இவ்விரு விசைகளையும் இந்த செல் இருக்கிற இவ்விரு விசைகளுக்கும் மேலதிகமாக தொழிற்படும் F1, F2 எனும் இரு விசைகள் இவற்றின் விளைவுகளின் பருமனை மாற்றாது
திசையை மட்டும் புறமாற்றக்கூடியது. திசை பருமனை இதுட பருமனை மாற்றாம திசை இன்னும் கொஞ்சம் கேள்வி கிளியர். இப்போ இந்த 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 விடயத்தை நாங்கள் இந்த விட ஜீரோ பண்ணும், இருக்கிறத விளைவில் ஜீரோ பண்ணும். விளைவில் புறமாற்றுண்டா ஜீரோ பண்ணிட்டு அதை விட அடுத்த பக்கத்துக்கு கொஞ்சம் கூட வரணும். ரைட். இப்போ இவங்க 3ஆம் விட தான் கொடுத்துருக்கு. இந்த கேள்வி கொஞ்சம் கிளியர். அந்த வசனத்தில் சின்ன சிக்கல் ஒன்று இருக்கு. இங்கே பாருங்க, ரெண்டு விசை காட்டிக்கிறேன். அவங்க அந்த அந்த ரெண்டு விசையில F1 F2 இவ்விரு விசைகளுக்கு மேலதிகமாக தொழிற்படும் F1 F2. அப்போ இந்த ரெண்டும் ஆல்ரெடி இருக்க கவலை ஏற்கனவே இருக்கு. இன்னும் ரெண்டு விசை கொடுக்குறாங்க. அந்த விசை வர்றதால பருமன் மாறாது, திசை அது எதிர் திசையில வருதுன்னா இந்த டபுள் வேல்யூஸ் வரும். ரைட். அப்போ இன்னொரு சின்ன சிக்கல். அப்போ இந்த விசையால் என்ன செய்யலாம்ன்றது நாங்கள் சில 3ஆம் விடையில. இப்போ இந்த இங்கே நிற்கிற 3 ஜீரோ பண்ணும், அடுத்த 4 இங்கே இருக்கிற 4 ஜீரோ பண்ணும். ஆகவே விளைவில் ஜீரோ ஆகும். அப்போ இப்படி ரெண்டு விசை வந்தால் இறுதி விசை விளைவில் 0 வரும். திசை மாறாது, 0 வரும். இவங்க திசை மட்டும் மாறி போதா, பருமனை மாற்றாமலும் மிக்கணும். பருமனை மாற்றோம்னா அப்போ டபுளே தான் வரும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அது இப்படி ஒரு ஓல்டுன்றது தான் நல்ல இந்த 6 8 வீடியோ வந்து இருக்கணும். ரைட். அப்போ நாங்கள் இப்போ நாங்கள் இதில் இன்னும் ஒரு 2 கேள்வி இல்லை நாங்கள் நிப்பாட்டுவோம். அதாவது கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் விடைகள் அவங்க கொடுத்திக்கிறதுக்கு மீதும் செக் பண்ணி கொஞ்சம் பார்ப்போம். அடுத்த கேள்வி இப்போ 12. 3 ஒரு தள விசைகளின் தாக்கத்தின் கீழ் உடல் ஒன்று சமநிலையில் உள்ளது. இது தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களை மூவிசை சமநிலை ஒரு தள விசைன்னு சொல்லிக்கிறேன். இவ்விசைகள் தொழிற்படும் தளத்தில் உள்ள இவ்விசைகள் தொழிற்படும் தளத்தில் உள்ள எப்புள்ளியில் பற்றியும் இவ்விசைகளின் திருப்பங்களின் அச்சத கணித கூட்டுத்தொகை சமநிலையில் உள்ளது என்று சொன்னா எப்புள்ளி பற்றியும் திருப்பங்களின் அச்சத கணித கூட்டுத்தொகை 0. சமநிலைன்னு சொன்னா விளைவில் 0, எந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தாலும் 0. இவ்விசைகளின் தாக்க கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டும். இது சமாந்திர விசையா இல்லையான்னு சொல்லிக்கிறார். ஒரு தள விசைகளின் தாக்கத்தின் கீழ் உடல் ஒன்று சமநிலை. அப்ப ஒரு புள்ளியில சந்திக்கிறன்றது சமாந்திர மற்ற விசைகளாக இருந்தால் கண்டிக்கும். சமாந்திர விசைண்டா எங்களுக்கு செல்லலாம். எப்போதும் உண்மையாக கேட்டீங்க. அப்ப இது புள்ள சமாந்திர விசைண்டா சந்திக்காதே. சமாந்திரம் எப்படி சந்திக்காது. சமாந்திர மற்ற விசைண்டா கட்டாயம் ஒரு புள்ள சந்திக்கும். இவ்விசைகளில் யாதாயினும் இரு விசைகளின் விளைவுகளின் பருமனானது 3வது விசையின் பருமனுக்கு சமனாதல் வேண்டும். பருமன் சமன் திசை இது. அது சமாந்திர விசைனாலும் சரி என்ற விளைவில் எடுத்தா 3ஆவதுக்கு சமனும் எதிர்மதிக்கும்ன்றது அதுக்கும் சரி. அப்ப ஏசி என்று போடலாம் எங்களுக்கு 3வது இடம். அடுத்தது பார்ப்போம். அப்ப இது இப்ப இன்னும் எங்களுக்கு தேவை மூவிசை சமநிலையில 2 கேட்டகரிகள். மூவிசை சமநிலை ஒன்று சமாந்திர விசை, அடுத்தது சமாந்திர மற்ற விசை. அப்ப இன்னும் எப்போதும் செல்லக்கொள்ளே சமாந்திர விசைக்கும் சரி வரணும், சமாந்திர மற்ற விசைக்கும் சரி வரணும். ஒரே தளத்தில் இருக்கும் விளையுள் 0, விசை திருப்பம் 0, இந்த புள்ளி பற்றி இது மாதிரி விஷயங்கள் ரெண்டுக்கும் செல்லலாம். ஒரு புள்ளியில சந்திக்கும்ன்றது சமாந்திர மற்ற விசைக்கு தான் வரும். இது சரி 2 எடுத்து அட விளைவில் பார்த்தா அதோட பருமன் அடுத்ததுக்கு சமனும் எதிர்மதிக்கும்ன்றது அது சமாந்திரத்துக்கும் சரி சமாந்திர மற்றத்துக்கும் சரி. பொதுவாக வென்ற ஏசி சரின்னு எங்களுக்கு எடுக்கலாம். 13வது கேள்விக்கு போம். PQR என்பன உதைப்பந்து ஒன்றுக்கு வழங்கப்படும் 3 உதைப்புகளை காட்டுகிறது. அப்ப 3 உயரம் சமனா தந்திகளே. இதே மாதிரி கேள்வி முதல் ஒன்று பார்த்தனாங்க. இம்மூன்று சந்தர்ப்பங்களிலும் பந்தானது ஒரே உயரத்தை அடைகிறது. வழித்தடையை புறக்கணிக்க ஒரே உயரத்தை அடையுதுண்டா இப்ப பாருங்க, இந்த வேகத்துல நிலைக்குத்து வேகம் Vy கிடை வேகம் இதுல இந்த நிலைக்குத்து வேகம் சமன். இந்த 3க்கும் நிலைக்குத்து வேகம் சமன். அப்ப டைமும் சமனாக வரும். நிலைக்குத்து வேகம் சமன், டைம் சமன். 3 சந்தர்ப்பங்களிலும் பந்தினது பரப்பு நேரங்கள் சமன். என்னண்டா டைம் நாங்க பார்க்கறது V சமன் மேல போற டைமை பார்க்கறேன்டா மைனஸ் V சமன் U + AT. அப்ப இன்னைக்கு போடுற ஆரம்ப வேகம் நிலைக்குத்து வேகம் Vx தான் y தான் போட போறோம். அப்ப மைனஸ் GT இதுதான் எங்களுக்கு இது விதி வேகம் 0 ஆகும். இதுதான் மேலே போறதுக்கு எடுக்கிற டைம்.
அப்போ இங்கே வந்து அந்த அந்த நிலைக்குத்து வேகம்னா அதுக்கு நாங்கள் நார்மலாக ஒரு கோணத்தோட செல்றோம்னா வி சைன் தீட்டா கிடையோட வர கோணம் வி சைன் தீட்டா தான் போட்டுரு. அப்போ டைம் உண்டு அது மேலே போகிற டைம் உண்டு அது வி சைன் தீட்டா கீழே ஜி இதுதான் நாங்கள் கொமனாக யூஸ் பண்ண சமன்பாடு. அப்போ அடுத்தது உயரத்தை தீர்மானிக்கிறதும் இதை ரெண்டால பெருக்கினா மொத்த பரப்பு நேரம் வரும். உயரத்தை தீர்மானிக்கிறதும் நிலைக்குத்து வேகம். அப்போ இங்கே உயரங்கள் சமன்ண்டா நிலைக்குத்து வேகங்கள் சமன், டைம் சமன். ஆரம்ப வேகத்தின் நிலைக்குத்து கூறு எல்லா சந்தர்ப்பத்திலும் சமன். அதான் பேசிட்டு. அப்போ ஏபி சரி. அடுத்தது ஆரம்ப வேகத்தின் கிடை கூறானது சந்தர்ப்ப மாறிக்கு உயர்வு. அதனால தான் அதில் கிடை வீச்சு. அப்போ டைம் சமன் கிடை வீச்சுன்றது கிடை வேகம் தர நேரம் எல்லாத்துக்கும் நேரம் சமன். கிடை வேகம் கூடினால் கூட கிடை வீச்சுடையதாய்க்கும். கிடை கூறு 6க்கு கூடன்றதும் சரி. ஆகவே 5வது விட. அப்போ இதை விட கொஞ்சம் கஷ்டமாக நாங்கள் வேறு கேள்விகள் செஞ்சோம் பழைய இதில். இப்போ அது அதை விட ஈஸியாக இருக்கு. அடுத்தது தனது ஒரு முனையில் பிணைச்சலிடப்பட்ட கதவு ஒன்றின் கம்பி ஒன்றின் மூலம் கிடைநிலையில் வைக்கப்பட்டுள்ள ஒரு காட்டுகிறது. கதவுண்டு இப்படி ஒரு இது ஒன்றில் ரைட் இங்கே வெயிட் ஒன்று இருக்குது பாருங்க. இது உண்டு இங்கே ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இது பிணைப்பு. நான் உங்களுக்கு இந்த செல்லிக்கிற விடயம் உண்டு. ஒப்பமான தளமுண்டா செவ்வன் மறுத்தாக்கம் மட்டும். ஒப்பமான தளம்டா செவ்வன் மறுத்தாக்கம் மட்டும். உராய்வுடைய தளம்டா செவ்வன் மறுத்தாக்கம் உராய்வு ரெண்டும் தாக்கும். ஆனால் பிணைப்புண்டா எப்படி தேவையோ பிணைப்பு பிணையல் அல்லது பிணைப்பு ஒன்று இருந்தால் எப்படி விச தேவையோ அதை மாதிரி தாக்கும். ரைட். அப்போ இங்கே கம்பி ஒன்றால் வாரது இழுவை உண்டு எங்களுக்கு போடையிலும் இங்கே இதை நாங்கள் நீட்டினா இன்னைக்கு வரும். நேர்கோட நீட்டணும் இன்னைக்கு வரும். அப்போ இங்கே இது அப்போ டபிள்யூ வந்து இப்படி வரும். இது இழுவை. அப்போ இதை சமப்படுத்துகிற அடுத்த விசை இங்கிருந்து நாங்கள் கொடுக்குற விசை எப்படி வரணும்? இதுக்கு இந்த துண்டால போகிறது. இப்படித்தான் கொடுக்கும். இங்கனால வர பிணையிலால வர விசை. அப்பத்தான் இந்த மூன்று விசைகளும் ஒரு புள்ளியில சந்திக்கிற இந்த கேட்டகரி எங்களுக்கு எடுக்கலும். ரைட். அப்போ கிடைநிலையில் வைக்கப்பட்டுள்ள உருகாட்டுகிறது. அப்போ இங்கே இழுவை வந்து இப்படி இருக்கும், நிறை வந்து கீழே இருக்கும். அடுத்த விசை இது 6ஆக இருக்கும். இதில் இது சரி, இழுவை பிள்ளையாளி. அப்போ இது இந்த இழுவை துண்டு பிள்ளை. இப்போ இது அவுட். இதில் இழுவை சரி, இது சரி. ஆனால் ஆர் வந்து இங்கே தந்துருக்கு. ஆர் வந்து இப்படி வர கொஞ்சம் இருங்க. இதில் டபிள்யூ இங்கே வைக்கிற இழுவை இங்கே இருக்கு. ஆனால் அந்த பருமன் எப்படியும் ஆர். இதில் என்ன பிரச்சனைன்றது சொல்கிறேன். இப்போ இப்படி ஒன்று இருந்து அதில் பிள்ளைன்றதை நாங்கள் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கொள்ளணுமே. ஸ்டார்ட். ஓகே. இழுவை துண்டு சரி. இங்கே வாரது என்ன ப்ராப்ளம்னா இந்த இடத்துல இருந்து மருதாகம் இங்கலைக்கு தான் வரும். இந்த படத்துக்கு தான் பிள்ளை. இந்த இந்த மாதிரி ஒரு சின்ன இது அளவுகள். அப்போ இன்னுமே இழுவோட இந்த இதோட பெருமானத்தை பார்க்கல தான் நீங்கள் பிள்ளை வரும். இதில் எடுத்தால் டபிள்யூ துண்டு சரி, இழுவையோட டிரெக்ஷன் சரியான விசை சமனில் எழுதக்கொள்ள தொடர்ச்சியாக வரணும். அதனால் அது எங்களுக்கு பிள்ளையாது. இப்போ இதில் என்ன எங்களுக்கு எப்படி நாங்கள் எடுத்தோம்டா இது சரியில்லை. இப்படியும் எழுதலாம். இந்த படத்தை இப்படி வரைஞ்சாலும் பிள்ளை இல்லை. இப்படி வரைஞ்சாலும் இப்போ இழுவை தானே நாங்கள் இழுவையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் டபிள்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இழுவை இப்படி வரும். இப்போ இங்கே ஆர் டபிள்யூ இது இழுவை இப்படி படம் இருந்தாலும் ஓகே. இந்த இந்த துண்டுமாய். ஆனால் இந்த இழுவையோட அளவு கொஞ்சம் கூட போகணும். அப்போ தான் அந்த ஆர்ட டிரெக்ஷன் சரியாக வரும். இப்போ இது பிள்ளை. அப்போ இதில் இருக்கிறதுல 2வது மிச்சம் கிளியர். நான் 15ஓட நிப்பாட்டுறேன். இலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படும் கல் ஒன்று அது பாதையில் உள்ள ஒரு சிறிய ஜன்னலை அது எறியப்பட்ட கணத்திலிருந்து 1 செகண்டின் பின்னர் அதன் மேல் நோக்கிய பயணத்தின் போதும் எறியப்பட்டு 3 செகண்டின் பின்னர் கீழ் நோக்கிய பயணத்தின் போதும் சந்திக்குமாயின் தரையின் உயரத்திலிருந்தான ஜன்னலின் உயரம் பாருங்க. 1 செகண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் இப்போ
விலை கொள்ளணும். மேலே போகிற பயணம், கீழே வர பயணம். அப்போ மேலே போகிற பயணத்தில் 1 செகண்ட் இங்கே வர்றது 1 செகண்ட், கீழே வர பயணம் அதன் மேல் நோக்கிய பயணத்தின் போதும் எரியப்பட்டு 3 செகண்ட். அப்போ இங்கே 3 செகண்ட். அப்போ இந்த பறக்கிற துண்டுல இங்கே 1 செகண்ட் 3 செகண்ட் 2 செகண்ட் இதுக்குள்ள இருக்கிறேன். இந்த 2 செகண்ட் இதுக்குள்ள இருக்குண்டா இங்கே 1 செகண்ட், இங்கே இந்த துண்டுல இருக்கிற வேகம் 10 மீட்டர் per செகண்ட். மேலே போகிறதுக்கு 1 செகண்ட், கீழே வாரத்துக்கு 1 செகண்ட். அப்போ 2 செகண்ட். அப்போ 1 செகண்டில் 2. அப்போ எரிய பட்டிக்கணும் கட்டாயம். 1 செகண்ட் பொருளையும் பார்க்குற 20ல் எரிய பட்டிக்கணும். 20ல் எரியப்பட்டா இன்னைக்கு 10 ஆகும். அப்போ 10ன்னா 1 செகண்ட். மொத்தம் இதில் 4 செகண்ட் இயக்கம் 20ல் எரிஞ்சிக்கிற இந்த தெங்களை பிடிச்சிக்கொள்ளு. அப்போ 20 இங்கே 10ன்னு இதுக்கு இடையில 15 மீட்டர், இது செகண்ட் தானே, 15 மீட்டர் போயிருக்கும் ஜன்னல் உயரம். சாதாரண கேள்வி. இதை நீங்கள் சமன்பாடுகள் எல்லாம் போட்டுக்கொண்டு எங்களுக்கு செய்யலாம். இப்போ 1 செகண்ட் 3 செகண்ட் இருக்கிறத வச்சு இந்த இந்த இடத்துல இருக்கிற 10 வேகம் கண்டு நிறைய மாதிரி போயிடலாம். மக்கள் விட இந்த படத்தை பார்த்தோன்னே ஈஸியாக எங்களுக்கு பாகையிலும் வேண்டாம். இங்கே 1 செகண்ட், இது 2 செகண்ட், இந்த 3 செகண்டா இந்த துண்டுக்கு இந்த இதுக்கு 2 செகண்ட் எடுக்கிறேன். அப்போ ஒரு நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறிகிற பொருள் உண்டு. 2 செகண்டில் வந்து அடையிறண்டா மேலே போகிறதுக்கு 1 செகண்ட், கீழே வரதுக்கு 1 செகண்ட். இப்போ எறிகிறது 10ன்றது டக்குன்னு விலையும் கொள்ளலாம். 1 செகண்டுக்கு முதல் வேகம் எவ்வளோ உண்டா 20. 10ம் 20 கொள்ளே சராசரி வேகம் 15. அப்போ இந்த 1 செகண்டில் போன தூரம் 15 மீட்டர்ன்றத எங்களுக்கு லேசாக செல்லலாம். ஆகவே 3வது விடை ரைட். அப்போ இந்த 15 விடைகளும் இந்த இவங்க தந்திருக்கிற ஒரு ஸ்கீம் உண்டு, அதோட பொருந்துதான்றதை நாங்கள் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்துக்கொள்வோம். 2 1 1 4 2 2 1 2 2 1 1 4 2 பாப்பா கொடுத்துக்கிற வீடு நாங்கள் எழுதினத்துக்கு சரியாக வாரான்னு பார்ப்போம். 2 1 1 4 2 2 1 1 4 ரைட். அடுத்தது 1 4 1 2 4 1 4 1 2 4 1 4 1 2 4 ரைட். அதுவும் சரியாக இருக்கிறேன். அடுத்த 5க்கு வருவோம். 3 3 5 2 3 3 3 5 2 3 தந்திக்கிறேன். 3. அப்போ இதில் 11வதுல எங்களுக்கு ஒரு குழப்பம் ஒன்று இருக்கு. நான் ஓல் ஆன்சர் கொடுக்குறேன். ஏன்னா இங்கே வசனத்தில் இருக்கிற குழப்பம், வசனத்தில் இருக்கிற பிரச்சனை ஒன்றுக்காக 3 3 5 2 3 அல்ல 3 3 5 2 3 3 3 ரைட் 5 2 3. அப்போ விடைகளில் இந்த 15 கேள்வியிலையும் விடைகள் ஸ்கீம் அவங்க ஃபீல்டு சென்டர் கொடுத்துருக்கிற ஸ்கீமுக்கு ஒரு வித்தியாசம் வரல. எங்களுக்கு ஒரு சிக்கல் வந்தது இந்த 11வது கேள்விக்கு மட்டும். இந்த 11வது கேள்வியில் காட்டப்பட்டு உருவானது ஒவ்வொன்ற புள்ளியில் தொழிற்படும் 2 ஒரு தள விசைகள் என்று செல்ல இருக்கு. ஒரு தள விசைகள் பருமன் இப்போ இங்கே பாருங்க என்ற புள்ளியில் தொழிற்படும் 2 ஒரு தள விசைகள் பருமனிலும் திசையிலும் காட்டப்படுகிறது. பருமன் திசை சரியில்லை. அப்போ இதை விளைவில் இதுதான் வரும். நாங்கள் வரைஞ்சிக்கிற படம் படி வரும். இவ்விரு விசைகளுக்கும் மேலதிகமாக இந்த 2 விசையும் எப்படி மீக்கியப்ப F1 F2 எனும் இரு விசைகள் இவற்றின் விளையுளின் பருமனை மாற்றாது. இந்த விளையுள்ள பருமனை மாற்றாது திசையை மற்றும் பிறமாற்றக்கூடியது எனின். ரைட். அப்போ இந்த கொஞ்சம் இவ்விரு விசைகளுக்கும் மேலதிகமாக தொழிற்படும் F1 F2 எனும் இரு விசைகள். அதான் இந்த வசனம் இவ்விரு விசைகளுக்கும் மேலதிகமாகண்டா இது ரெண்டும் ஆல்ரெடி எடுக்கவாகிற F1 F2 எனும் இரு விசைகள் அவற்றின் விளைவுளின் பருமனை மாற்றாது திசையை மட்டும் புறமாற்றக்கூடியது. அப்போ இது ரெண்டையும் இல்லை. இவங்க கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இது 2 இல்லாமல் வேற 2 ஏதோ விசை, வேற 2 விசைகள்னு சொன்னால் ஒரு விசை அந்த -3 போடையிலும் இங்கேக்கு இப்படி ஒரு விசை 3, இங்கே ஒரு விசை 4 இப்படி இருந்தால் இடவிளையுள் இதுக்கு இந்த திசைக்கு எதிராக வரும்.
எதிராக இருக்கும். பருமன் சமன் எதிராக இருக்கும். இது அப்போ இதைத்தான் நீங்கள் விடைன்னு கொடுத்துக்கிறோம் மூணாவது. இது ரெண்டையும் வச்சுக்கொண்டு அதுவும் இதே இடத்துல தொழிற்படுகிறன்னு எடுத்தால் விளைவில் பூச்சியமாகும். அதுதான் நான் இன்னும் வந்து இதே விளைவில் பூச்சியமாயிட்டு மறுகாலம் எதிராக வரணும்னா இந்த வெளிவை விட டபுள் வெளிவு கொடுக்கணும். இந்த மூணுன்றது ஓகே. நம்ம அந்த வசனத்தில் கேள்வியில் வசனத்தில் கொஞ்சம் குழப்பம் கிளியர் போதாத ஒரு பிரச்சனைக்காகத்தான் இதாக்கினேன். நீ ஓல் கொடுக்குற அளவுக்கு ஒரு சிக்கல் உண்டா இல்லை. மூணாவது விடண்டு எடுக்கலாம். மூணாவது விட இப்போ இந்த இதில் பருமனுக்கு எதிர் திசையில் வர பருமனை கொடுக்கும். அதே பருமன் எதிர் திசையில் வரும். இதில் வர பருமானத்துக்கு இந்த இதில் வர விளைவுகளுக்கு எதிர் திசையில் வரக்கூடியமாக இருக்கும் இந்த மூணாவது விட. இங்கே இந்த விளைவுகளின் பருமனை மாற்றாது. அப்போ பருமனை மாற்றாது திசையை மட்டும் புறமாற்றக்கூடும். திசையை அடுத்த பக்கத்துக்கு வரும். இதில் எடுத்தா இந்த ரெண்டாவது விடையிலையும் அதே பருமன். ரெண்டாவது விடையும் அதே பருமன். இதிட பருமனே தான். ஆனால் எதிர் திசையில் வரல. மூணாவது விட பருமனும் சமன் எதிர் திசையில் வரும். இப்போ இந்த F1 F2 ஏற்கனவே இந்த ரெண்டு விஷயம் ஏற்கனவே இருக்குன்னு எடுத்தா கடைசிக்கு விளைவில் என்னென்னா ஜீரோவாக போய்த்துடும். எதிர் திசையில் வராது. அதுதான் நிற்கிற பிரச்சனை. இப்போ இல்லாட்டி இந்த ரெண்டு விசைகளையும் விட்டுட்டு புதுசாக ரெண்டு விசைகள் இருக்குது. இதில் விளைவுகளுக்கு எதிர் திசையில் வர ரெண்டு மாதிரி வசனம் நட தந்தீங்கன்னா அப்போ இனிமேல் கேள்வியில் வசனம் நட கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஒண்டிக்கிறேன். இருக்கிற விடைகளை மற்றதெல்லாம் கிளியராக இல்லை. அந்த வகையில் 3 கொடுக்கலாம். இன்னொரு சின்ன சிக்கல் ஒன்று இருக்குது, கிளியர் இல்லைன்னு தர. ரைட். நாங்கள் அடுத்த நாளைக்கு எலும்புட செய்வோம். பெரும்பாலும் நாளைக்கு இதை முடிச்சுட்டா நல்ல மேலே மீதி 10 கேள்விகளில் நாங்கள் நாளைக்கு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.